நிவின் கிட்ட தாலியை கொடுத்து கட்ட சொல்கிறாங்க. நிவினும் வந்து மனசு கஷ்டத்தோடு அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காரு நம்ம காவேரியை. காவேரியோட பழகின நாட்கள் அவங்க கூட இருந்தது, அவங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே நிவின் வந்து மனசில் வருது. அப்படியே நிவின் வந்து மனசு வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கலங்குறாரு நிவின். வேறு வழி இல்லாமல் வந்து தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவங்க அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து தாலி கட்டுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நம்ம வந்து விஜய் பார்த்து எரிச்சலாக வராது. உடனே வந்து காவேரியை பார்க்குற காவேரி வந்து கட்டுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரியே வந்து காட்டுறாங்க. உடனே வந்து வேறு வழி இல்லாமல் அப்படியே காவேரியை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு யமுனா கழுத்தை தாலி கட்டுறாரு நம்ம நிவின். யமுனாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே கண்களில் தனியாக ஊற்றுது. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க யமுனா. இங்கே எல்லாருமே வந்து பூத்துவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ராகினி வந்து ஃபோன் வழியாக ரொம்ப செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன இதுப்பா இப்படி நடந்துருச்சு, என்னப்பா நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னோடனே நான் என்ன பண்ணுறது, என் தங்கச்சி வீட்டுக்காரமே நடத்தி வச்சுட்டாங்க கல்யாணத்தை, நான் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த விஜய் என்ன பண்ணா ஏது பண்ணானே தெரில, இந்த மாதிரி இருக்குது, எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலம்மா, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீ வைங்கப்பா ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்ன கிளம்பணும் அப்படின்னு எங்கே கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம வந்து காவேரி. என்ன காவேரி இப்படி சொல்கிற, வீட்டுக்கு தான் எப்படியும் வந்து இந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டார், வீட்டில் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட போகிறாரு, அப்புறம் என்ன நம்ம வீட்டுக்கு போகலாம் நல்லா இருக்காது, அவங்க தேடி வந்துடுதுமா அப்படின்னோடனே எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாரு. என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னது பயமாக இருக்கா, காவேரிக்கே பயமா, சும்மா விளையாடாதீங்க அப்படின்றாருங்க. சரி சொல்லு எதுக்காக பயமாக இருக்குது. இல்லைங்க ஏதோ ஒரு இது தைரியத்தில் வந்து யமுனாக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்களும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. என்ன காவேரி இப்படி தனியாக பேசுகிறேன், நீயும் நானும் சேர்ந்து தானே கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்றாங்க. சரி இப்போ எப்படி வீட்டில் வந்து எதிர்கொள்றதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே இதை முன்னாடியே யோசிச்சிருக்கேன். யமுனாக்கு நீ தானே நேற்று ஏற்பாடு பண்ணேன் நான் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணேன், அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்றாங்க. சரிங்க இப்போ எப்படி வந்து அவங்கள சமாளிக்கிறது, அவ்வளோதான் எங்கள் அம்மா உடஞ்சி போயிடுவாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. சரி கவலைப்படாத, சமாளித்து தானே ஆகணும், வேறு வழி இல்லையே. இப்போது நேராக போவோம், அதுக்கப்புறம் ஆண்ட வீட்டை வழி, நீ கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது சமாளிச்சல அப்படின்னோடனே என் கதை வேறங்க, இப்போ யமுனா வந்து நம்ம கூட இருக்கா, நம்ம பண்ணி வச்சுருக்கோம், அதுதான் பயமாக இருக்குங்க அப்படின்னோடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரி, வேறு வழியே கிடையாது, போய் தானே ஆகணும், நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன்ல, இந்த விஜய் இருக்கும்போது நீ கவலைப்படக்கூடாது செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கை வைக்கிறாரு. உடனே வந்து பார்த்து முறைக்கிறாங்க. சரி 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 டென்ஷன் ஆகாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பராக சமாளிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை புரியுதா, நான் இருக்கேன்ல, என்னை நம்புறல, இவ்வளோ தூரம் நான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், அங்கே சமாளிக்க தெரியாத, உங்கள் வீட்டை சமாளிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ கவலைப்படாத, எப்படியாவது அத்தைக்கிட்டையும் அதே மாதிரி வந்து உங்கள் அக்கா கிட்டையும் எப்படியாவது பேசி நான் சமாளிச்சிடுறேன் காவேரி அப்படின்னோடனே என்ன நடக்க போது தெரில, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே நிவினோட அம்மா அப்பா வந்து பார்த்துட்ருக்காங்க. சரி நீங்களும் வாங்க போகலாம் அப்படின்னு, இல்லை நான் வரல அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து காவேரி வீட்டுக்கு வர வேணாம், நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எப்படியும் எங்கள் வீட்டுக்கு போய் தானே ஆகணும், போயிட்டு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்தால் தான் கொஞ்சம் அம்மா அப்பாவோட சம்மதம் வந்து தோட பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிம்மதியாகும், ப்ளீஸ் வாங்க அப்படி சொன்னோன்னே அவங்க யோசிக்கிறாங்க. உடனே வந்து நிவின் சொல்லுங்கள், உங்கள் அம்மா அப்பா கிளம்புறேன்றாங்க, இன்னும் ஃபார்மாலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது, கிளம்ப வேணாம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரிங்கம்மா நீங்கள் இருங்க அப்படின்னோடனே இப்படி ஆயிடுச்சேடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே காவேரி வந்து சொல்கிறாரு கூப்பிடு அவங்கள வீட்டுக்கு அப்படின்னோடனே எப்படிங்க நான் போய் கூப்பிட்றது, நீ தான் கூப்பிட்டாகணும், வேறு என்ன பண்ணுறது, வா 2 பேரும் போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். உடனே காவேரி பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஜெயா எல்லாம் ஒன்றால் தான், வேணும்னே வந்து என் பையனை எப்படியோ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டல, இப்போ உனக்கு நிம்மதி தானே அப்படின்றாங்க. அதை பார்த்துட்டு அது வந்து ஏன் இப்படி இருக்க, இங்கே பாருங்கள் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதெல்லாம் பேசி பிரச்சனையே எதுக்கு மறுபடியும் கிளப்பணும், அதனால் நடந்ததை விட்டுருங்க பார்த்துக்கலாம் அப்படின்றாரு விஜய். இது காவேரி பார்த்து முறைக்கிறாங்க ஜெயா, அப்படியே பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து காவேரி ரொம்ப பயந்து போயிடுறாங்க. காவேரி பயப்படாத பார்த்துக்கலாம், என்ன ஆகிட போகுது இப்போது, இல்லைங்க அவங்களுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, அதே மாதிரி வந்து பெரிய விருப்பமாக வந்து நிவினுக்கும் இல்லை, இப்படின்ற டைமில் வந்து என் தங்கச்சி அந்த வீட்டில் போய் எப்படி வாழும், இப்போ யோசிக்கிற இதெல்லாம் பற்றி முன்னாடி யோசிக்கலையா, முன்னாடி யோசிச்சங்க இருந்தாலும் அப்படின்னா இங்கே பாரு அதெல்லாம் அப்புறப்பட்ட பிரச்சனை, இப்போ உங்கள் வீட்டில் போயிட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தணும், முதல்ல அதுதான் முக்கியம், ஏன்னா அவங்க ரொம்ப கோபமாக இருப்பாங்க புரியுதா அப்படின்னோடனே அதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே எல்லாருமே கிளம்புறாங்க. இதோட முடியுது.